ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனந்த ரெசிபியில் முருங்கைக்கீரை வச்சு பூரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பூரிக்கு நம்ம ஒரு குருமா வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நம்ம குருமா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்காமல் கோல்டன் கலரில் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் மசாலா பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு அதில் அரிசிக்கலாம். அவிச்சு வச்சுருக்கேன். நான் இந்த உருளைக்கிழங்கை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சின்ன டீஸ்பூனு 2 போட்டிருக்கேன். கொதிக்கலாம். கொதிச்சோன்னா 2 டீஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருப்போம். அதை ஊற்றிக்குவோம். நேரம் கொதிக்கட்டும். குருமா ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்த பூரி செய்யலாம். இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாறு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சாறு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை சாறு எடுத்தாச்சு. நம்ம களைஞ்சிக்கலாம். நல்லா களைஞ்சாச்சு. ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒன்றா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி தேய்ச்சாச்சு. நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். பூரிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
வேக சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனந்த ரெசிப்பியில் முருங்கைக்கீரை பூரி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான டேஸ்டான பூரி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.